வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் நாட்டின் மிக உயர்ந்த விருதுகளில் 3 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படுகின்றன. கலை, சமூக பணி, பொது விவகாரங்கள், அறிவியல் மற்றும் பொறியியல், வர்த்தகம் மற்றும் தொழில், மருத்துவம், இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, சிவில் சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்களுக்கு விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்த ஆண்டு 7 பத்ம விபூஷன், 19 பத்ம பூஷன் மற்றும் 113 பத்மஸ்ரீ விருதுகளை உள்ளடக்கிய 139 பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆரியபட்டா செயற்கைக்கோள் ஏவப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவு பெறுவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ககன்யான், ஸ்பாடெக்ஸ் மற்றும் சந்திராயன் 4 உள்ளிட்ட பல்வேறு முக்கிய திட்டங்களில் நாடு கவனம் செலுத்தி வருவதாகவும் நேற்றைய மன் கி பாத் உரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உப்பளம் தொகுதி உப்பனாறு வாய்க்கால் பகுதியில் மதில் சுவர் கட்டும் போது வீடு இடிந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கன்னடி இலவச மனைப்பட்டா வழங்கினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா நடந்தது. செவாலியை விருது பெற்ற காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு ஆய்வு மைய பிரெஞ்சு துறை தலைவர் முனைவர் வெங்கட சுப்பராய நாயக்கர், தமிழக அரசின் நற்றமிழ் பாவலர் விருது பெற்ற தமிழ்துறை இணை பேராசிரியர் இளங்கோவன், தமிழக அரசின் சிறந்த நூல் பரிசு பெற்ற வீரத்தமிழச்சி வேலுநாச்சியார் இலக்கிய அமைப்பின் தலைவர் திரு கலைவரதன் ஆகியோருக்கு பாராட்டு செய்யப்பட்டது. கவியரங்கம், சிறப்புரை நடைபெற்றது. விழாவில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், கவிஞர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரி வெங்கடா நகர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெரு முதல் 10வது குறுக்கு தெரு வரை, கிருஷ்ணா நகர் முழுவதும், சேத்திலால் நகர், மடுவுப்பேட் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.